மேக்ஸ் பார்த்தீங்களா டைம் கரெக்டாக 11:55. இது செல்ஃபெல்லாம் மாற்றிடுறாங்க. ஆக்சுவலி மேக்ஸோட செல்ஃப் இதான். மேக்ஸ் படுக்கிற பிளேஸ் வந்து இதான். ஏன்னா மேக்ஸ் வந்து நீட்டு, ரொம்ப நீட்டு. அதனால் அவனுக்கு தான் வந்து பெருசு வந்து செட் பண்ணணும். இவ்வளோ பெருசு செட் பண்ணணும். இவன் இதில் படுக்க மாட்டேங்கிறான். இது யாருக்குன்னா நம்ம டோனு குட்டிக்கு பார்த்தீங்களா. அதனால தான் அவன் பாருங்கள் எவ்வளோ இடுக்கமாக ஒடுக்கி. இவனுக்கு இடம் பத்தாது, இப்படி தான் படுக்க முடியும். அட்லீஸ்ட் அவன் இதுலையாச்சும் படுத்துருக்கலாம். இதுவும் பெருசு தான் பாருங்கள். இதில் வந்து நம்ம ஷாஷு படுத்துட்டா. ஷாஷு கூட இவ்வளோ பெருசு தேவையில்லை. மேக்ஸுக்கு தான் இந்த 2 சைஸும் வேணும். ஆனால் பார்த்தியா ஷாஷு, ஷாஷு என்ன சாப்பிட்ற ஷாஷு? அங்கே எடுத்து நீ இந்த வாண்டுக்கு அடித்து வச்சா இது பார். இது எங்கே தரமா போய் படுக்குது? இந்த இந்த ஸ்லாஃபில் போய் படுத்துக்குது. இது 3 பேருக்கு 3 அடித்து வச்சுருக்கேன்ல. 1 இங்கே பாருங்கள், இங்கே 2 இங்கே அடித்து வச்சுருக்குது, அங்கே அடித்து வச்சுக்குது பாருங்கள். 3 பேருக்கும் செப்பரேட்டாக ப்ளேஸ் வந்து நான் செட் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் அதையும் தாண்டி டோனும் இது வந்து செட்டப் பாக்ஸ் வச்சுருக்கோம்ல, டிவியோடுது. இந்த டிவியோட செட்டப் பாக்ஸு இதில் தான் போய் ஏறி படுத்துட்டு இந்த ஒயரு, இந்த ஃப்ளக்கு, இது எல்லாத்தையும் பிடிங்கிட்டு இருப்பான். இப்போ கூட பார், அதுங்க 2 பெரிய பிள்ளைங்க தூங்கிடுச்சிங்க. இப்போ இவன் என்ன வேலை பார்த்துட்ருக்கான் பாருங்கள். மணி 12 மணி பார்த்தீங்களா. 12 மணிக்கு வாழைப்பழ தோல் காஞ்சி போயிடுச்சு. அந்த தோலை எடுத்து வச்சுட்டு விளையாடிட்டுருக்கான். டோனும் இங்கே வந்து ஏசி வெளியே போகும்னு சொல்லிட்டு போகக்கூடாதுன்னு இந்த துணியை வந்து நாங்கள் அடித்து வைப்போம். சும்மா சின்ன கேப் ஒன்று இருக்கும், அந்த கேப்பில் வந்து ஏசி வெளியே போயிடும். ஆனால் இவன் போய் அந்த துணியை எடுத்து விட்டுருவான்.